பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்மோடு நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவர், நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற அந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? பயங்கரமானவர், பராக்கிரமசாலி, வல்லமை உள்ளவர். அவர் கூட இருக்கும்போது எந்த சூழ்நிலைகளை கண்டும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு மிஞ்சின ஆள் இந்த உலகத்தில் யார் இருக்க போறா? அவரை விட வல்லமை உள்ளவங்க, பராக்கிரமசாலி இந்த உலகத்தில் யார் இருக்க போறா? ஒருத்தரும் கிடையாது. அதனால் இந்த வசனம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் மாத்திரம் கூட இருந்தா போதும். உலகமே நம்ம எதிர்த்து நின்னா கூட பயம் வராது, கலக்கம் வராது. எல்லாத்தையும் சிருஷ்டித்தை நடத்தினவர், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எதை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்படுறீங்க? சூழ்நிலை கண்டு, அவங்களுடைய சுற்றிலும் நடக்கிற காரியத்தை குறித்து, மனிதர்களை குறித்து ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் கூட இருக்கிறாரா? அவர் இல்லைன்னா தான் பயம் வரும். அவர் இருந்தா அவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? நான் தான் கூட இருக்கேன்ல. அவர் கூட இருக்கும்போது இதுக்கு பயப்படணும். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் கூட வச்சிருக்கீங்களா? உங்களோட உள்ளத்துல ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? அவர் கூட இருந்தாதான் இந்த பயம்லாம் இல்லாம நீங்க தைரியமா இருக்க முடியும். இல்லாட்டா நீங்க எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். இயேசு கூட இருந்தா அவர் பராக்கிரமசாலி, அவர் என் கூட இருக்கிறார், ஒண்ணு என்ன அசைக்காது அப்படின்ற மன தைரியம் பலன் உண்டாகும். அவர் சொந்தமாக்கி இருக்கிறீங்களா? இல்லைன்னா இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் கூட இருங்க, என் கூட இருந்து என்னை நடத்துங்கன்னு கேட்குறீங்களா? கூப்பிடுறீங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்றீங்களா? தகப்பனே, நீங்க பராக்கிரமசாலியாக, பயங்கரமான பராக்கிரமசாலியாக என் கூட இருக்கணும், என் உள்ளத்துல வரணும், என் வாழ்க்கையில வரணும், இனி என் கூடவே நீங்க இருக்கணும்னு சொல்லி யார் யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரவேசித்து அவங்களுக்கு சமாதானம் கொடுத்து பலம் கொடுத்து தாங்கிய நடத்துங்க. நீங்க பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறீங்க. ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது, ஒன்றும் என்னை ஜெயிக்க முடியாது. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.